வலிமை சேர்ப்பது தாய்ப்பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் என்ற பாரதியின் வரிகளோடு நல்லதொரு தலைப்பை வழங்கிய பேரவை நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவராக விட்டிருக்கும் அன்பும் பண்பும் அறிவும் பெற்ற நடுவர் அவர்களே, எதிரணி பேச்சாளர்களே, எண்ணணி பேச்சாளரே, உங்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த மாலை வணக்கத்தோடு, உலகின் நடுவர் அவர்களே, முதல் சேமிப்பு கணக்கு எங்கிருந்து தொடங்கப்பட்டது தெரியுமா? சேமிப்பு கணக்கு ஒவ்வொரு பெண்கள் பயன்படுத்திய அஞ்சரை பெட்டியிலிருந்தும், சேலை முந்தானை முடிச்சியிலிருந்தும், அழுக்கு பானையிலிருந்து தான் தொடங்கப்பட்டது. பெண் தான் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். அதன் அடுத்த கட்ட வளர்ச்சி தான் என்ன தெரியுமா? சுருக்கு பை. நீங்க பாத்திருக்கீங்களா? பணத்தையில பெண்கள் தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாட்டி மரங்களை பார்த்திருப்போம். சரி, அடுத்ததான் கொரோனா காலகட்டத்துல பல குடும்பங்கள் வறுமையிலிருந்து நீங்க காரணம், சோறு கிடைச்ச காரணமாக இருந்தது அந்த பெண்கள் சேர்த்து வைத்த தங்கம் தான். வேலை கிடையாது, வேலை இல்லாத முன்னாலே என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேகரித்து அவர்கள் வைத்ததுனாலதான் கொரோனா காலகட்டத்தை அவங்களால சரியாக கடத்த முடிந்தது. சரி, அடுத்ததா இன்னைக்கு 15 வருஷங்களுக்கு முன்னால வாங்கின தங்கம் இன்னைக்கு 3 மடங்கு விலை போகும். அந்த தங்கத்தை சேகரித்த யாரு? பெண்கள். ஆண்கள் என்ன செய்யறது? பெண்கள் தான் சேகரித்து வைத்தார், கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்தார்கள். ஆண்கள் என்ன பண்ணாங்க? தனக்காக ஒரு பைக் வாங்கினாங்க, ஒரு கார் வாங்கினாங்க, இதைத்தான் செய்தார்கள். அவங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்சாங்களா இல்ல ஆண்கள்? அவர்கள் சம்பாதித்தது, ஆனால் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை செய்யறாங்க, வேஸ்ட் பண்ணாம சேர்த்தாங்க. ஆனா ஆண்கள் சம்பாதிக்கிற பணத்திலேயே அவங்க வாங்கி செலவு பண்ண, ஆண்களுக்கு மீதி பணம் கையில இருக்குன்னு என்ன பண்ணுவாரு? ஒரு கட்டிங் போடுவாரு, இல்ல நிறைய இருக்குல்ல, ஊருக்கு போறது, அதாவது ஒரு அப்படி அந்த எண்ணத்திலேயே அவர்கள் கனவில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பெண்கள் கையில் கிடைக்கக்கூடிய காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தனக்கு தேவையான நகைகளை தான் எடுத்து வைத்திருந்தார். அதுதான் பயன்படும். அது இன்னைக்கு நீங்க விலையை பாத்தீங்கன்னா 15 வருஷங்களுக்கு முன்னால வாங்கின அந்த தங்கத்தின் விலையை இப்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது 3 மடங்குகளுக்கு மேல் உயர்ந்து விட்டார். இப்போ ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 8 குழந்தை 10 குழந்தைகள் இருப்பாங்க. அப்ப தாத்தா என்ன பண்ணுவார்? பணியார போவார். பணியார போயாச்சுன்னா அங்க கிடைக்கக்கூடிய பதநீரை அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விடுவார். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த பதநீரை பக்குவப்படுத்தி, அதை கருப்பட்டியாக்கி, அதை பதப்படுத்தி, அதை விற்பனை செய்து பணமாக மாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் பண்டமாட்டு முறையில் தேவையான பொருட்களை வாங்குகிறார்கள். அதே நேரத்தில் அந்த தாத்தாக்கள் அங்கிருந்து என்ன பண்றாங்க? பணமுள்ள இருந்து கல் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தான் நிர்வாகத்தை, வீட்டு குடும்ப பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்துகிறார்கள். அவருக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டும், அந்த ஸ்டைல் அவரு அங்கிருந்து குதூகலத்தில் அவர்கள் இருப்பார். ஆனால் பெண்கள் தான் திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 வருஷத்துக்கு முன்னால 7200 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கம்பெனி நஷ்டத்துல போட்டு சூசைட் பண்ணார். ஞாபகம் இருக்கா? கர்நாடகாவில் சூசைட் பண்ணார். மறுநாள் நம்முடைய மனைவியானவள் அந்த பொறுப்பை எடுக்கிறாள். பொறுப்பை எடுத்த பிறகு 25,000 பணியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த 25,000 பணியாளர் ஒரு நபரை கூட வேலையை விட்டு அனுப்பாமல் 25,000 பணியாளர்களுக்கு வேலையை கொடுக்கிறார். கொடுத்து இப்போது லாபகரமாக அந்த கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, வீட்டுல இட்லி மீதி வந்தாச்சுன்னா உப்புமா போட்டு கொடுக்குறாங்க. சரியா? அதை வேஸ்ட் பண்ணல, அதை பயன்படுத்துகிறார்கள். யாரு பயன்படுத்துறது? மனைவிமார்கள் பயன்படுத்தி கொடுக்கிறார்கள். அதே நேரத்துல பழைய சோறு மீன் வந்தாச்சு என்ன பண்றாங்க? பழங்கஞ்சி கொடுக்கிறாங்க. உடல் ஆரோக்கியமாக, கணவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பழங்கஞ்சி கொடுக்கிறார்கள். இப்போ இந்தியாவுடைய நிதி மேலாண்மையை பாருங்க, யாரு கையில இருக்கு? ஒரு பொம்பளை கையில இருக்கு. எவ்வளவு திறமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப ராஜஸ்தான் மாநிலம் இந்த ஜோத்பூர் என்ற இடத்துல ஒரு திருமணமாகி 8 வருடம் கழிந்த பிறகு ஒரு கணவன் மணியை விட்டு போயிட்டார். 8 வருடம் கழிந்த பிறகு குழந்தைகள் இருக்கிறது. அவளுக்கு இந்த படித்த படிப்புக்கு ஒரு இந்த சூப்பர், அதாவது துப்புரவு பணியாளர் வேலைதான் கிடைக்குது. இந்த அவமானத்தை தாங்கி கொண்டு அந்த வேலையை பார்க்கிறாள். வேலையை பார்த்து படிக்கிறாள். படித்து அதன் பிறகு அரசு பணியில் சேர்கிறாள். அதே மாவட்டத்தில் அதே ஊரில் இப்போது சப் கலெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போ பொண்ணை திருமணம் கல்யாணம் பண்ணி எங்க அனுப்புவாங்க? பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப எந்த பையனையாவது அனுப்பி வைக்கிறாங்களா? அந்த மாதிரி
இல்ல. ஏன்னா பொண்ணு அங்க எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய திறமை அந்த பொண்ணுக்கு தான் இருக்கு. ஆணுக்கு கிடையாது. ஆணுக்கு எதுனா பொறுப்புணர்ச்சி கிடையாது, பெண்ணுக்கு தான் அந்த பொறுப்புணர்ச்சி எல்லாமே இருக்கிறது. இப்போ ஒரு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைக் இருக்கு, ஒரு கார் இருக்கு. அது இப்ப விற்க போனா எவ்வளவு விற்கும்? பாதி காசு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அவள் சேர்த்து வைத்த அந்த பொருட்கள், அந்த தங்கம் இன்னைக்கு பல மடங்கு விலை போகிறது. பெண்கள் தங்கத்தை சேர்த்து வைக்கிறாங்க, அதான் முக்கியமா இருக்கு. குடும்ப வாழ்க்கை தங்கம் தான் தேவை, இல்லை என்றால் பணம் தேவை. இப்ப 24 மணி நேரமும் குடும்பத்திற்காக உழைக்கிறார். பிரசவ சமயத்துல மட்டும்தான் ஓய்வு எடுக்கிறார். இது ஒரு வேலைக்கு போகணும்னா கூட அந்த ஓய்வு நேரத்தில் தன்னை என்ன பண்றான்னா மீண்டும் உருவாக்குகிறார். உருவாக்கி அதன் பிறகு அப்டேஷன் இனத்திற்கும் வேலைக்கு போகணும்னா போறா. இன்னைக்கு நிறைய கடைகளை பாத்தீங்கன்னா எல்லா கடைகளும் ஆண்கள் தான் முதலாளியா இருக்கிறாங்க. அந்த முதலியாக அவரை அமர வைக்கிறது யாரு? பெண்களுடைய உழைப்பு தான். பெண்கள் தான் உழைத்து அவரை முதலாளியாக வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ கடைசியா நம்ம பார்க்க போயிட்டோம்னா எங்க ஊர்ல சமீனான்னு ஒரு பொண்ணு இருக்கிறார். சமீனா பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. கணவன் குழந்தை 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு குழந்தைகள் படிக்கிறது. கணவன் இறந்து விட்டார். அவளுக்கு என்ன வேலை தெரியாது, அதுவரை வேலை செய்த கிடையாது. வீடு அடகே இருக்கு, நகையெல்லாம் அடகே இருக்கு, கையில காசு கிடையாது, வேலைக்கு போய் பழக்கம் இல்லை. என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் ஒரு தனியார் பள்ளியில சின்ன குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்க விடுறாங்க. 6000 சம்பளத்துல அவ வேலை பார்க்கிறார். கொஞ்ச நாளையில மத பிரச்சனை ஏற்படுகிறது. மத பிரச்சனை ஏற்பட்டு வெளியே அனுப்பலான்னா கணவன் இல்லை, 4000 சம்பளம் தானே என்ன சொல்லி சம்பளம் 2000 குறைத்து விடுகிறார்கள். அதையும் மீறி அந்த வேலைக்கு போறா. அந்த பணத்தை வச்சு அவளால குடும்பத்தை நடத்த முடியல, இல்ல குழந்தைகளை படிக்க வைக்க முடியல. அது ஒரு காலையிலையும் மாலையிலையும் சேலை விற்கக்கூடிய பணியை செய்கிறாள். பாக்கெட்ல ஒரு கைபேசியை போட்டுக்கொண்டு காதணி கேட்பு கருவி மூலமாக எதையாவது கேட்டுக்கொண்டே செல்வார். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கு தான் எரியும். வெளியே இருந்து அழகான ஒரு வீடு இருக்கிற ஒரே ஒரு விளக்கு தான் எரியும். ஆனா அதுக்கு அந்த விளக்கில இருந்து அந்த குழந்தைகள் படித்தார்கள். வீட்டுல ஏன் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈபி கட்டுறது கூட காசு இல்லை. மிக்சி இருக்கு, ஆனா மிக்சி போட மாட்டாங்க. ஏன்னா 100 யூனிட் மின்சாரத்துக்குள்ளார அவங்க பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட சூழல் அவங்க இருந்த அந்த குடும்பத்துல அவங்க படிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலூர் பக்கத்துல ஒரு தாலுகா ஆபீஸ்ல வருவாய் அலுவலகத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க வீட்டு பக்கத்துல போனீங்கன்னா வீடு பிரகாசமாக இருக்கிறது, மனம் மகிழ்வாக இருக்கிறத பார்க்கும்போது அதற்கு காரணமா இருந்த யார் அப்படின்னா சமீனா. அந்த சமீனா இன்றைக்கு சமீனாவுடைய நிலையில் எத்தனையோ பெண்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி முதற்கட்ட சித்தை முடிவு செய்கிறேன். 2 முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஒரு குடும்பத்தினுடைய ஆதாரமாக பொருளாதாரமாக இருப்பது பெண் தான் என்பது. ஆண் சம்பாதித்தாலும் அந்த